ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நான் அப்பாலஜி ஃபார் பைட்டியோட 21st பேராகிராஃபோட கண்டினியூவேஷனை பார்ப்போம். ப்ரீவியஸ் பார்ட்டில் சிட்னி பொயட்ரிக்கும் ஹிஸ்டரிக்கும் உள்ள சிமிலாரிட்டி கான்க்ரீட் பிக்சர்ஸ் அப்படின்னு சொன்னார். நெக்ஸ்ட்டு டிஸ்சிமிலாரிட்டி பற்றி சொன்னார், பொயட்ரிக்கும் ஹிஸ்டரிக்கும் என்னன்ட்டு. பொயட்ரி அப்படிங்கிறது ஒரு விஷயம் எப்படி இருக்கணும், சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லும். தென் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது என்ன நடந்துச்சு, என்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டும் சொல்லும். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருந்தாரு. ஹிஸ்ட்ரியில் இருக்க கேரக்டர்ஸை விட ஐடியல் கேரக்டர்ஸ், பொயட்ரியில் இருக்க ஐடியல் கேரக்டர்ஸ் பெட்டர் அப்படின்னு சொன்னார். அடுத்து ஒரு ரிமார்க்கபிள் டிஃப்ரென்ஸும் கொடுத்தாரு ஹிஸ்ட்ரிக்கும் பொயட்ரிக்கும் என்னன்னு. ஹிஸ்ட்ரி பர்டிகுலர்ஸை மட்டும்தான் பேசும். குறிப்பிட்ட மனிதன் குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்ன செஞ்சான் அப்படின்னு தனிப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் சொல்லும். அந்த ஒரு நிகழ்வு எல்லா இடத்துக்கும் எல்லா காலத்துக்கும் பொருந்தாது. பட் போயட்ரி யூனிவர்சல் விஷயங்களை பற்றி பேசும். அதாவது மனுஷனோட பொதுவான உணர்வுகள், லவ்வு, ஆங்கர், ஹாப்பினஸ், ஸோ இந்த மாதிரி நல்லொழுக்கங்கள், நேர்மை, தைரியம், வாழ்க்கையோட பொதுவான உண்மைகள் இதெல்லாம் பற்றி பேசும். இது எந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கும் சரி, எந்த இடத்துல இருக்கவங்களுக்கும் சரி பொருந்தும். போயட்ஸ் தான் என்னென்ன நல்ல குணங்களை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னும் தெளிவாக சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுக்குறாரு. க்ரீக் மித்தாலஜியில் டாண்டலஸ் தன்னோட கெட்ட செயல்களுக்காக பெரிய தண்டனையை அனுபவிச்ச ஒரு கேரக்டரு. அவர் பக்கத்தில் பழங்களும் தண்ணியும் இருக்கும், ஆனால் அதை தொட முடியாது, எப்பவும் பசியும் தாகமாக இருப்பார். ஸோ இப்படி சொல்கிறது மூலயமா நம்மளும் எந்த தப்பும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது என்ன நடந்துச்சோ, அது தப்பாக இருந்தாலும் சரி, சரியாக இருந்தாலும் சரி, அதை அப்படியே எழுதுவாங்க. ஸோ அவங்களுக்கு எதை நம்ம ஃபாலோ பண்ணணும், எதை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. குவிண்டஸ், கர்டியஸ் போன்ற ஹிஸ்டாரியன்ஸ் அலெக்சாண்டர் சிப்பியை பற்றி எழுதும் போது அவங்களோட குட் கேரக்டர்ஸை மட்டும்தான் போர்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ரீடர்ஸ்க்கு அவங்களோட ஃபுல் இன்ஃபர்மேஷனும் தெரியாது. பட் ஹிஸ்டாரியன் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க தன்னை அப்படின்னா, பாஸ்ட்டை பற்றி அவங்க சொல்கிறதுக்கு ரீசன் பாஸ்ட்டில் நடந்தது ப்ரெசண்ட்லேயும் நடக்க சான்சஸ் இருக்குங்கிறது தான். பட் சிட்னி அதை அப்சர்ட் ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி இருக்குன்னா, நேற்று மழை பெஞ்சுது அதனால் இன்றைக்கும் மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. ஹிஸ்டாரியன்ஸ் எழுதின இன்ஃபர்மேஷன்லாம் மோஸ்ட்லி கெஸ் அப்படிங்கிறாரு. த்ரூ திஸ் ஹிஸ்ட்ரியை விட பொயட்ரி தான் பெட்டர் அப்படின்னு சொல்கிறாரு.